சரத் சாருக்கு எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்தது, ரொம்ப டக்கஃபாக இருந்தது அந்த படத்தில். அட்ரஸை சொல்லுவேன், நான் ஆளை இல்லாமல் பண்ணிடுற அளவுக்கு மிரட்டுற அளவுக்குலாம் அவர் என்னுடைய இது. ஆனால் நான் ரொம்ப ரசித்தேன் அவர், ஏன்னா என்னுடைய ஹீரோ இல்லையா. ஏன் அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது? அவர் சும்மா அவருடைய வருத்தம் கோபங்கள் அந்த படத்தில் அவர் காமிச்சார். அதாவது 20 days டேட்டு, 40 lakhs சம்பளம். இது நான் சௌத்ரி சார்கிட்ட சொன்னேன். அவர் சௌத்ரி சாரும் அக்செப்ட் பண்ணிட்டாரு, சரத் சாரும் அக்செப்ட் பண்ணிட்டாரு. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 40 lakhs வாங்கிட்டார் போல இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறமா அவருக்கு பணம் தேவைப்படும், அதனால் ஒரு 10 lakhs சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு போல. இதே தான் விக்ரம் சாருக்கும் நடந்த ஒரு விஷயம். அவரும் கொஞ்சம் சம்பளம் சேர்த்து கேட்டார். நான் சொன்னேன் கம்பெனியில், ஆனால் அவங்க கொடுக்கல. அதுதான் விக்ரம் சாரோடைய வருத்தம் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி விக்ரம் சாரை வந்து நான் கொஞ்சம் வேலை வாங்கும் பொழுது கொஞ்சம் அதிகமாக வேலை வாங்கியிருப்பேன். அது எனக்கு தெரியல, எனக்கு இப்போ தெரியுது அவ்வளோ வாங்கியிருக்க வேண்டாம். இப்போ ஒரு டேக் சரியில்லைன்னா ஒரு 7-8 டேக்கெல்லாம் கூட நான் ஒரு ஆட வச்சுருக்கேன் ஒரு சில இடத்துல. அது தவறு தான், அது எனக்கு அப்போ தெரியல. அது ஆனால் என்ன தெரியல அப்படின்னா, அவருக்கு கொஞ்சம் கால் சரியாக இல்லை, அவர் அவ்வளோ பேலன்ஸ் பண்ணக்கூடியவர் இல்லை, அவ்வளோ கஷ்டப்படக்கூடியவர் இல்லைங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. இல்லை என்கிட்ட சொன்னால் நான் அதை ஃபாலோ பண்ணிவிடுவேன் ஓ அப்படின்ட்டு. அது தெரியாது எனக்கு. நான் ஒரு பெரிய ஹீரோவாக தான் நான் நினச்சிட்ருக்கிறேன். அதுதான் அப்படி இருக்கும். மற்றபடி இதில் சரத் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் சம்பளங்கள் முடிஞ்சு போனதுக்கப்புறமும் கேட்டிருக்கிறாரு, கம்பெனியில் கொடுக்கல. அதனால் அவர் இந்த படம் அவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். இந்த படம் விண்ணுக்கு இல்லை மண்ணுக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த படத்துக்கு வரல. 17 days நடித்ததுக்கப்புறம். நான் இப்போ சரத் சாரை பற்றி இப்படி சொல்லக்கூடாது தான், நல்லது இல்லை தான். ஆனால் என்னோடய சரத் சாரை பற்றி நான் என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்னா எனக்கு அவர் மேலே எப்படி விக்ரமன் சார் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருக்கணும், ஒரு மரியாதை வச்சுருக்கணும், அதை தாண்டின மரியாதையும் காதலும் கூட அவர்கிட்ட இருக்குது எனக்கு. ஏன்னா சூரியவம்சம் எனக்கு அவ்வளோ ஒரு ஜெகஜாண்டிக் ரோல் கொடுத்த படம் அது. அவரை வச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர் சரத் சார், ஒரு ஈடு இணை சொல்ல முடியாத நடிகர். அதனால் நான் சொல்கிறேன். 4வது நாள் ஏவிஎம்குள்ளே ஒரு ஃப்ளோரில் தான் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்குது. சௌத்ரி சார் வந்துட்டு இந்த படத்தை நிறுத்திடையா, இதுக்கு மேலே இது நடக்காது அப்படின்னாரு. ஏன் சார் அப்படின்னா, இல்லையா எல்லா சம்பளமும் கொடுத்ததுக்கப்புறமும் தினமும் சம்பளம்னு வந்து நிற்கிறாங்க, என்னால் முடியாது, நீ இந்த படத்தை க்ளோஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. என்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, நான் விக்ரமன் சார்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு பழக்கம், விக்ரமன் சார் பின்னாலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பழக்கம். நீங்கள் அனுபவம் அப்படிங்கிறத சொல்லி தான் அந்த இன்டர்வியூ ஆரம்பிச்சிங்களே, அனுபவம். விக்ரமன் சார் நிறைய படங்கள் பூஜை போட்டிருக்கிறாரு. புது வசனம் முடிஞ்ச முன்னையே நிறைய படங்கள், பிரபுதேவா வச்சு ஒரு படம் பூஜை போட்டிருக்காங்க, என்னென்னவோ படங்கள் பண்ணியிருக்கிறாங்க. நின்று போயிடும், அந்த கதைகளும் அப்படியே முடங்கி போயிடும், இல்லைன்னா அதுக்கு பண்ண செலவுகளும் முடங்கி போயிடும். இதையெல்லாம் நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எங்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஸ்டார்ட் பண்ணிட்டா அதை யாராலும் நிறுத்தக்கூடாது, யாராலும் நிறுத்தவே அனுமதிக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய இது. அதனால் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், சும்மா தான் இருப்பேன். நான் ஆரம்பிச்சுட்டு பண்ணேன்னா அதை யாரும் தடுக்கிற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன், நிறுத்துகிற அளவுக்கு என்கிட்ட அந்த விஷயம் இருக்காது. அப்படி வந்து சார் சொல்லும் பொழுது நான் சொன்னேன், என்ன சார் பிரச்சனை, இது மாதிரி அதை நான் பார்த்துக்கிறேன் சார், அவருடைய அசிஸ்டண்ட்டாக நான் வேலை பார்த்தவன் தானே சார் சூரியவம்சம் எல்லாம், அவரை எப்படி மேனேஜ் பண்ணணும் எனக்கு தெரியும் சார், நான் பண்ணிக்கிறேன் சார். இல்லையா நீ வேணால் நிறுத்திட்டு இந்த ரோலுக்கு பெறாமல் ராஜசேகரை போட்டு தெலுங்கு தமிழ் 2 லாங்குவேஜில் பண்ணியா அப்படின்னார். இல்லை சார், இப்போவே நம்ம கிட்டத்தட்ட 50 lakhsக்கு மேலே செலவு பண்ணிட்டோம் எல்லாருக்கும் படத்தில், நீங்கள் வேறு முழு சம்பளம் கொடுத்தீங்க, கிட்டத்தட்ட 1 crore பக்கம் இப்போவே நமக்கு லாஸ் ஆகிடும் சார், மாற்றணும்னா சரியாக வராதுங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்ட்டேன். 17 days ஆன பிறகு சௌத்ரி சார் சொல்லி நான் 17 days எடுத்துட்டேன். எனக்கு 12 நாள் அந்த செட்டுக்குள்ளே எடுத்து அந்த செட்டை முடிக்கணும், அதுக்கப்புறம் அந்த செட்டை பிரிச்சிட போகிறாங்களாம், அப்படி ஒரு விஷயம் இருந்தது ஏவிஎம்மில். அதனால் நான் எடுத்துட்டேன், 12 நாள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 3 நாள் என்னுடைய ஷெட்யூல் படி 3 நாள் ஃபுல்லாக பிளான்டோரியம் இன்டர்வல் எடுக்கணும். அதுவும் கொஞ்சம் தள்ளி போய் ஒரு எடுத்துட்டேன். 17 days நான் முடிச்சிட்டேன். அப்போ வந்துட்டு இனிமேல் வரமாட்டாருன்ட்டு போயிட்டார் அப்படின்ட்டாங்க. சௌத்ரி சார், நான் அப்போவே சொன்னேன், ஐயா நீ வந்து மாற்றிட்டு எடுத்துருக்கலாம், இன்னும் படத்தை நிறுத்திருக்கலாம், இப்போ இனிமேல் என்னையா பண்ண போகிற நீ, எவ்வளோவையே இப்போ ஆயிடுச்சு, இப்போ வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ செலவு பண்ணி எல்லாம் பண்ணி அப்படின்னாரு. ஏன் சார் என்ன பிரச்சனை, இந்த மாதிரி வரமாட்டாராம் ஐயா சரத்குமார் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி வரலன்னா நமக்கு என்ன சார் நஷ்டம் அப்படின்னு. என்னையா சொல்கிறேன் சார், நான் எல்லாமே எடுத்து முடிச்சிட்டேன் சார், அவருடைய சீன் எல்லாமே முடிஞ்சுது சார், நான் என்னையா சொல்கிறேன் அப்படின்னாரு. சார் 17 days நான் ஒரு ஹீரோவை வச்சு நான் படம் எடுக்கும் பொழுது நான் அவர் கேட்டதே நான் 20 நாள் தான் கேட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு 3 days தான் அவர் நமக்கு தர வேண்டியிருக்கு சார். அதில் ஒரு 3 daysல ஒரு நாள் ஒரு ஃபைட்டு, ஒரு நாள் ஒரு சீனு, ஒரு நாள் சில பேட்ச் ஒர்க் அவர் பண்ணாருன்னா நான் முடிச்சிருவேன் சார், அவ்வளோதான் அப்படின்னு. ஒரு நாள் ஒரு சீன், ஒரு நாள் ஒரு சீன், ஒரு நாள் ஒரு சீன், ஒரு நாள் ஒரு ஃபைட் சார், இந்த 3 தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்படியா ஐயா
அப்படின்னா ஆமாம் சார், ஃபைட் வந்து ஒரு ஹீரோவுக்காக ஒரு ஹீரோயிஸுக்காக அவருக்கு நம்ம வச்சுருக்கிறோம். அவர் ஒரு நம்ம எவ்வளோ பெரிய ஹீரோவை ஹேண்டில் பண்ணுறோம், அதனால் அவருக்கு ஃபைட் வேணும். 2 சீன் இருக்குது சார். அது அவர் இல்லைன்னா கூட கவுண்டர்ஜி வச்சு நான் பண்ணிக்கேன் சார். கவுண்டர் ஊருக்கு போயிருக்காருன்னு ஒரு வார்த்தையை போட்டுட்டு ஸ்கிரிப்ட் நான் தானே சார் எழுதுறேன், எனக்கு ஒன்று டப்பிங் என்னையா பண்ணுவேன்னா சார் லிங்குசாமி யாரை மாதிரி வேணாலும் மிமிக்ரி பண்ணுவான், நம்மகிட்ட தான் இருக்கிறான், சரத் சார் மாதிரி அருமையாக பேசிடுவான் சார் அப்படின்னு சிரிச்சிட்டாரு. என்னையா நீ சொல்கிற சார், இதெல்லாம் ஒரு விஷயமா சார், நம்ம எவ்வளோ பெரிய படம் பண்ணுறோம், நாளைக்கு பார்த்துக்கலாம் சார், படத்தை பார்த்தாருன்னா அவரே எவ்வளோ எடுத்துருக்குறேன் அப்படின்னு தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் நான் ப்ரொசீட் பண்ணுங்க சார்ன்ட்டு ஷூட்டிங் ப்ரொசீட் பண்ணிட்டாரு. ஷூட்டிங் நடக்குது. தினமும் சரத் சாருக்கு என்ன சீன் எடுக்கிறாங்க, அந்த சீன் எடுத்துட்டாங்களா, நான் இல்லாமல் எப்படி அந்த சீன் எடுக்க முடியும் அப்படிங்கிற. இப்போ உதாரணம் பொண்ணு கேட்டு வர்ற ஒரு சீன் இருக்குது, இந்த ரெட்டேரி பக்கத்தில் தான் எடுத்தோம், ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் ஏறிக்கிட்டேன். கவுண்டர் அந்த இடத்துக்கு சார் நியாயமாக அந்த சீனுக்கு கவுண்டர் வராமல் இருந்தது நல்லது. ஒரு கிணத்தனமான சீன், ஷூட்டிங் நடந்திருக்க இடத்துல போய் பொண்ணுக்கிட்ட வெத்தலை பாக்கு தட்டெல்லாம் கொடுத்து நாங்கள் வந்து என் பையன் குழந்தை ஆசைப்பட்டான்னு சொல்ல, நல்ல வேளை அவர் இல்லை, இருந்திருந்தால் அங்கேயே அந்த சீன் கொஞ்சம் கிணத்தனமாக ஆயிருக்கும். அது மாதிரி தான் அது கவுண்டர்ஜி வச்சுட்டு நான் எடுத்துட்டேன், குஷ்பு மேடத்தை வச்சுட்டு அந்த சீன் எடுத்தேன். அப்போ அவர் என்னென்னா நேராக குஷ்பு மேடம் வரைக்கும் ஃபோன் பண்ணி, என்ன நீங்கள் நான் இல்லாமல் அந்த சீன் நடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ண முடியும், சுந்தர்சி சொல்லிட்டாரு, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற, நீ நடிக்க போகலன்னா உன்னால் படம் லாஸ் ஆகிடுச்சுன்னு இப்பெலாம் பேன் பண்ணால் நீ என்ன பண்ணுவேன்னு சொல்கிறாரு. எனக்கு ஒன்றும் தெரியாது சார் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி தகவல். தேவயானிக்கிட்டேலாம் ஒன்றும் பேசின மாதிரி தெரில. தேவயானிக்கிட்டேலாம் யாரும் பேசவும் முடியாது, அவங்க அம்மாக்கிட்ட யாராலையும் பேசி எந்த வேலையும் ஜெயிக்க முடியாது. சரத் நீ முதல்ல ஷூட்டிங் வந்து சார் இது என்ன விளையாட்டு அப்படின்னு கத்திடுவாங்க அவங்க. அந்த மாதிரி அதனால் எனக்கு ஃபோன் பண்ணி, எப்படி நீ நான் இல்லாமல் அந்த சீன் எடுத்தேன் இந்த சீன் எடுத்தேன், உன் அட்ரஸை சொல்லு, இப்போ ஆள் வருவாங்க, உன்னோட சாம்பல் கூட தமிழ்நாட்டில் இருக்காது, அந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி. எனக்கு தேவையானது ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன், நான் செல்ஃபோன்காரன் ஆகிட்டேனே. நான் உடனே சொல்ல சார் 3232 விவி கிரி ஸ்ட்ரீட், சத்யா கார்டன், சாலிகிராமம், இங்கே தான் சார் காலையில் 4:30 மணி வரைக்கும் இருப்பேன் சார், 5 மணி வரைக்கும் இருப்பேன் சார், அப்புறம் நான் லொக்கேஷன் போயிடுவேன் சார் அப்படின்னு கூலாக சொல்லுவேன். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் மனசில் கொஞ்சம் கூட பயம், அந்த மாதிரியெல்லாம் மிரட்டுவார். அது இப்படியெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் நான் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டேன்.